அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மருதானி குக்கிங் அண்ட் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சப்பாத்திக்கு தேவையான குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 4 உருளைக்கிழங்கு, 2 தக்காளி பழம், ஒரு பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகாய், சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பூடு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கிறணும். மிச்ச வெங்காயம் தக்காளியெல்லாம் நம்ம அரிஞ்சு எடுத்துக்கிறணும். குருமாவுக்கு தேவையான மசாலா பொருள்னால் கொஞ்சம் பொட்டுக்கடலை, ஒரு முடி தேங்காய், கொஞ்சம் சோம்பு, ஒரு பட்டை, 2 கிராம்பு. இதை நம்ம தனியாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போது உருளைக்கிழங்க வெந்துருச்சு, மசிச்சு எடுத்துக்கலாம். வேக வச்சு கொண்டு வந்திருக்கேன். அடுத்து வெங்காயம் தக்காளி எல்லாமே அரிஞ்சு கொண்டு வந்திருக்கேன். பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுருக்கேன். புதினா கொத்தமல்லியும் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கடுத்து இஞ்சி பூடு இதை தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். கரம் மசாலா, நம்ம எடுத்த பொட்டுக்கடலை, இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் அங்கே அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் வெந்தயம் எடுத்திருக்கேன் தாளிக்கிறதுக்கு. கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கடுத்து இந்த பட்டை கிராம்பை போட்டு எண்ணெயில் போட்டு வெடித்து வரட்டும். அடுத்தது வெங்காயம் சேர்த்துக்குருவோம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கி வருது. அடுத்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் நல்லா சேர்த்து ஒரு வதக்கிட்டுக்கலாம். இது கூட உப்பு சேர்த்துக்கிடுவோம். நான் உருளைக்கிழங்கு உப்பு சேர்த்து தான் மசிச்சு வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். இப்போ இஞ்சி பூடி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி செஞ்சோன்னு சொன்னால் ஹோட்டல் சுவையில் குருமா ரெடியாக இருக்குங்க. இப்போ கரம் மசாலா சேர்த்துக்குருவோம். நல்லா வதக்கிட்டு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்க போகிறோம். சேர்த்தாச்சு. கொஞ்சம் தண்ணி விட்டு இது கொதி வரட்டும். இப்போ அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்க போகிறோம். அவ்வளோதான். நல்லா கொதிச்சு வந்துருச்சு, வெந்துருச்சு. புதினா மல்லி சேர்த்துக்கிறோம். அவ்வளோதான். வாசம் நல்ல வாசமாக வருது. இதுபோல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.